أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரத்துல் மஹ்தி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்ச்சியில் இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் வந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் அன்னார் தன்னுடைய சஹாபாக்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும், மேலும் தன்கீழ் பணி செய்யக்கூடிய பணியாளர்களோடு எந்த அளவுக்கு அன்புடனும் பரிவுடனும் அனுதாபத்துடனும் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பான பல்வேறு சம்பவங்களை நாம் கடந்த நிகழ்ச்சியில் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பணியாளர்களோடு எந்த அளவுக்கு அன்போடும் மென்மையாகவும் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும், ஏழை எளியோர்களோடு எவ்வாறு அன்னார் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும், மனிதகுலத்திற்காக அன்னாரினுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு வேதனை இருந்தது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமின்றி அன்னார் எதிரிகளோடும் எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இந்த நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கலந்துரையாடுவதற்கு இரு ஆலிம் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மௌலவி ஓஎம் முசம்மில் அஹ்மத் சாஹிப் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அதே போன்று மௌலவி ஏபிஏ தாரிக் அஹ்மத் சாஹிப் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். நான் கூறியது போன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடும் பிறகு தன்கீழ் பணியாற்றியவர்களோடும் எந்த அளவுக்கு அன்புடனும் பரிவுடனும் அனுதாபத்தோடும் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பான நிகழ்ச்சிகளை நாம் கடந்த எபிசோடில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏழை எளியோரோடு அன்னார் எந்த அளவுக்கு அனுதாபத்தோடு நடந்து கொண்டார்கள், மேலும் எதிரிகளோடு எந்த அளவுக்கு அனுதாபத்தோடு நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். நான் முதலில் ஓஎம் முசம்மில் அஹ்மத் சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புவது, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழை எளிய மக்களோடு எந்த அளவுக்கு அனுதாபத்தோடும் பரிவோடும் அன்போடும் நடந்து கொண்டார்கள், கருணை கூர்ந்து நடந்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஏதேனும் சம்பவங்கள் இருக்கின்றதா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா நபிமார்களுடைய பண்பாக இருப்பது போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏழைகளுடனும் மிக நல்ல முறையில் மென்மையுடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அன்னாருடைய வரலாற்றில் பல சம்பவங்கள் இருக்கின்றன. இரு சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னால் தற்போது பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதில் ஒரு சம்பவம், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வீட்டில் ஒரு பணிப்பெண் இருந்தார். அந்த பணிப்பெண் நீண்ட காலமாக அங்கு பணிபுரிந்து வந்தார். ஆயினும் அவர் அவ்வப்போது அங்குள்ள அரிசிகள் கோதுமை போன்றவற்றை அவர் திருடிச் சென்றிருந்தார். ஒரு நாள் அந்த பணிப்பெண் அரிசியை தன்னுடைய கையில் வைத்திருக்கும் போது அவர் பிடிபட்டு விட்டார். இதனை கண்ட பெண்கள் அவரை பிடித்து கண்டிப்பாக இவரை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும், அன்னார் மூலமாக இந்த பணிப்பெண்ணுக்கு தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இவ்வாறு அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு கடந்து செல்கின்றார்கள். அப்போது அவர்களே கேட்கின்றார்கள், என்ன நடந்துவிட்டது என்று. அப்போது அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இந்த விஷயம் கூறப்படுகின்றது, இவ்வாறு இந்த பணிப்பெண் திருடிவிட்டார் அரிசியை, எனவே இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக வரலாற்றில் பதிவு செய்த விஷயம் என்னவென்றால், அவர்கள் சொன்ன வார்த்தையிலேயே நான் கூறிவிடுகின்றேன். அவர்கள் கூறினார்கள், இவள் தேவையுடையவளாக இருக்கின்றாள், எனவே கொஞ்சம் கொடுத்து விடுங்கள், கண்டிக்காதீர்கள், இறைவனின் சத்தாரி அதாவது குறைகளை மறைக்கக்கூடிய அந்த பண்பை மேற்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு யாக்கூப் அலி இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் எழுதிய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக இதில் 3 விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் தேவையுடையவளாக இருக்கின்றார்கள், எனவே கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள், எனவே அதை கண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவது, நீங்கள் கண்டிக்காதீர்கள் என்றும் கூறுகின்றார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு பெயர் எடுத்து சொல்லி, இறைவன் சத்தாராக குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், எனவே நீங்களும் இவள் செய்த இந்த திருட்டு விஷயத்தை நீங்கள் மறைக்க வேண்டும், மற்றவர்களிடம் நீங்கள் அம்பலப்படுத்தக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது என்ற அந்த படிப்பினையும் கூட அந்த பெண்களுக்கு ஹஜ்ரத்து வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக வாஃபு அன்ஹும், நீங்கள் அவரிடமிருந்து நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து விடுவீர்களாக என்று திருக்குர்ஆனுடைய கட்டளை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய ஒரு கட்டளை. எனவே அந்த கட்டளையின்படி தான் அவர்கள் செயல்பட்டார்கள்.
ஆக இங்கேயும் இக்குயும் ஷரியத்தா வரக்கூடிய அந்த இமாம் மஹதி ஷரியத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் என்று எவ்வாறு அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டு இருந்ததோ அதே போன்று அந்த ஷரியத்தை நிலைநாட்டக்கூடியதாக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த செயலும் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு காண கிடைக்கின்றது. அதே போன்று இன்னொரு சம்பவம் காண கிடைக்கின்றது. ஒரு முறை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்டாலா ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். அப்போது அவர்களே இமாமத் செய்து தொழுகை நடத்தியதாகவும் வருகின்றது. அப்போது தொழுகைக்கு முன்பு அவர்கள் ஒலு செய்கின்றார்கள். ஒலு செய்யும்போது தன்னுடைய கைக்குட்டையை ஒருவரிடம் கொடுக்கின்றார்கள், ஒரு அந்நியரிடம் கொடுக்கின்றார்கள். அந்த கைக்குட்டைக்குள் 100 ரூபாய் இருந்ததாக வருகின்றது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமுடைய காலத்தில் 100 ரூபாய் என்பது இன்றைய காலத்தில் பல ஆயிரம் ரூபாய்க்கு சமமாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு 100 ரூபாய் அந்த கைக்குட்டைக்குள் இருந்தது. அதனை அந்த கைக்குட்டையை ஒரு அந்நிய நபரிடம் கொடுத்ததாகவும், வாங்கி இதை இப்போது வைத்துக்கொள்ளுங்கள், நான் ஒலு செய்துவிட்டு நான் பெறுகின்றேன் என்ற வகையில் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு அவர்கள் ஒலு செய்துவிட்டு பிறகு அவர்கள் தொழுகையும் தொழுது விட்டார்கள். தொழுத பிறகுதான் அவர்களுக்கு நினைவுக்கே வருகிறது, இவ்வாறு நாம் நம்முடைய கைக்குட்டையை ஒருவரிடம் கொடுத்தோம் என்று. பிறகு யாரிடம் கொடுத்தேன் என்று அவர்கள் கேட்கும்போது ஒவ்வொருவரும் யாரிடம் கொடுக்கப்பட்டது என்றதை தெரியாமல் அவர்கள் முழிக்கின்றார்கள். கடைசியில் பலரும் அந்த நபர் யார் என்று மிகவும் துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டனர். இதனை கண்டு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு துருவி விசாரிக்காதீர்கள், கடைசியில் யாரோ ஒருவர் தன்னுடைய தேவைக்காகத்தான் இதனை எடுத்திருக்கின்றார் என்று கூறி அவர்கள் கூறினார்கள், ஏதோ நம்முடைய இந்த ரூபாயின் மூலமாக அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்திருக்கின்றான் என்று அவர்கள் கூறியதாக வருகின்றது. ஆக இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய ரூபாய் பறிபோனாலும் கூட அல்லாஹ்வோடு அதனை தொடர்புபடுத்தி இறைவன் ஏதோ இதற்கான ஒரு ஏற்பாட்டை அந்த ஏழைக்காக நியமித்திருக்கின்றான் என்ற அளவுக்கு அவர்கள் அதில் திருப்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. இதே போன்ற ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது ஹஜ்ரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மாமனாருடன் தொடர்புடைய சம்பவம். ஹஜ்ரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்கள் ஒரு முறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் வந்து ஒரு சமையல்காரரை குறித்து புகார் கூறினார்கள். இவர் ரொட்டிகளை திருடிச் செல்கிறார், இவரை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. பிறகு இன்னொரு நாள் வந்து 2ஆம் முறையாக புகார் சொன்னார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2வது முறையும் பதில் சொல்லவில்லை. பிறகு 3வது முறையாக வந்து அவர் புகார் சொன்னார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்களை பார்த்து, நீங்கள் தேடுகின்ற உங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கின்ற ஒரு சமையல்காரர் கிடைக்கும் வரை இவர் வேலையில் இருப்பார். அப்படிப்பட்ட சமையல்காரரை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் இவரை வேலையை விட்டு நீக்கிவிடலாம் என்று சொல்லிவிட்டு, அந்த சமையல்காரர் மீது எந்த அளவு இவர்கள் பரிவோடு தமது பரிவை வெளிப்படுத்தினார்கள் என்றால், மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், இது கோடை காலமாக இருக்கின்றது, அவர் அடுப்புக்கு அருகில் வேலை செய்கிறார், ஒரு ரொட்டியை சுடுவதற்கு 2 முறை அவர் நெருப்புக்கு அருகில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதாவது அந்த ரொட்டியை அவர் சுடுவதற்காக ஒரு முறை நெருப்புக்கு அருகில் செல்கிறார், பிறகு அந்த ரொட்டி அந்த பதத்திற்கு வந்தவுடன் எடுப்பதற்காக ஒரு முறை நெருப்புக்கு அருகில் செல்கிறார். ஆகவே 2 முறை அவர் நெருப்புக்கு அருகில் செல்கிறார். ஆகவே இவர் இருக்கட்டும், நீங்கள் நினைக்கின்ற அளவு தகுதியுள்ள ஒருவராக இவர் இருப்பார் என்றால் அல்லாஹ் இவரை நெருப்புக்கு அருகில் ஏன் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதாவது நிஜமாக இவர் இரையச்சம் உள்ள ஒரு முத்தக்கி என்றால் இவரை நெருப்புக்கு அருகில் அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர் திருடுகிறார் என்று தெரிந்திருக்கின்றது, இவர் திருடிச் செல்கிறார், இவரது ஒழுக்கம் சரியில்லை என்று புரிந்திருந்தார்கள். ஆயினும் அவர் மீது கருணை காட்டியவாறு அவரை வேலையில் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் உணவு சமைப்பதற்காக நெருப்புக்கு அருகில் வேலை செய்கிறார். கடுமையான கோடை காலமாக இருந்த காரணத்தினால் நெருப்புக்கு அருகில் வேலை செய்வது மிகவும் கஷ்டமான காரியம் என்பதை புரிந்திருந்தார்கள். ஆக அந்த வேலைக்காரரை வேலையை விட்டு தூக்கவில்லை, அவரை வேலை செய்ய அனுமதி வழங்கினார்கள். இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு கீழ் பணியாற்றிய அந்த வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா வஸனல் ஜஸா. ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கீழ் பணியாற்றியவர்களோடு எந்த அளவுக்கு அனுதாபத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பான சம்பவத்தை எடுத்து கூறினீர்கள். மனித குலத்தின் மீது கொண்டிருந்த அன்பு தொடர்பாக ஏதேனும் சம்பவங்கள் எடுத்து கூறுங்கள். ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்திற்காக கொண்டிருந்த அந்த வேதனை எவ்வாறு இருந்தது? ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களை சந்திப்பதற்காக படிப்பறிவில்லாத கிராமத்து பெண்கள் வருவார்கள், மருந்து வாங்குவதற்காக வருவார்கள். அவர்கள் அந்த பெண்கள் தமது எளிய மொழியில் மிர்சா சாஹிப் நீங்கள் கதவை திறங்கள் என்று கதவை வேகமாக அடித்து திறக்கச் சொல்வார்கள். அந்த பெண்கள் மருந்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அந்த பெண்களுடைய குரலை கேட்டவுடன் எந்தளவு வேகமாக செல்வார்கள் என்றால் கட்டுப்பட தகுந்த கம்பீரமான ஒரு அதிகாரி அழைப்பது போன்று நினைத்து கதவை திறக்க செல்வார்கள். ஹசரத் அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய நாட்டில் பொதுவாக படித்த மக்களுக்கு கூட நேரத்தினுடைய அருமை தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த படிப்பறிவு இல்லாத அந்த கிராமத்து பெண்களுக்கு நேரத்தினுடைய அருமை சுத்தமாக தெரியாது. அவர்களுக்கு தேவையான மருந்து கிடைத்தவுடன் உடனே இடத்தை காலி செய்ய மாட்டார்கள். அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள். வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை சொல்வார்கள். மாமியார் மருமகள் சண்டைகளை பற்றி சொல்வார்கள். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அனைத்தையும் அவர்கள் கவனமாக கேட்பார்கள், அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த பெண்களே அந்த பேச்சை முடித்து கொண்டு செல்லாதவரை மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த பெண்கள் மணிக்கணக்கில் பேசுவார்கள். அந்த பெண்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீரென்று அவர்கள் வீட்டில் ஒரு வேலையை விட்டு வந்த நினைவு வரும். அந்த வேலையை நினைத்து கொண்டு உடனே பேச்சை நிறுத்தி கொண்டு அந்த பெண்கள் செல்வார்கள். அதுவரை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு மருந்து கிடைத்து விட்டது, நீங்கள் ஏன் செல்லவில்லை, எனக்கு வேலை இருக்கிறது என்று ஒருபோதும் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களை செல்லுமாறு ஒருபோதும் சொன்னது கிடையாது. இதேபோன்று இன்னொரு சம்பவத்தையும் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்களை கூறுகிறார்கள். பலமுறை இந்த கிராமத்து பெண்கள் மருந்து வாங்க வரும்போது அவர்கள் தமது பிள்ளைகள் நோயுற்றால் பிள்ளைகளையும் உடன் அழைத்து வருவார்கள். அந்த படிப்பறிவில்லாத பெண்கள் மருந்து வாங்க வருவார்கள். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு முறை நான் இவ்வாறு பார்க்கும்போது, ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஐரோப்பிய நபர் ஒருவர் தமது உலக பணிகளுக்காக செல்லும்போது எப்படி சுறுசுறுப்பாக தம்மை தயார்படுத்தி செல்வாரோ அப்படி இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு 6-7 மருந்து டப்பாக்களை திறந்து வைத்திருந்தார்கள். அந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த சின்னஞ்சிறு பாட்டில்களில் மருந்துகளை நிரப்பி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்கள் ஏறக்குறைய 3 மணி நேரம் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த ஆஸ்பத்திரி பணி ஒரு 3 மணி நேரம் நடந்து கொண்டிருந்தது. அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் அந்த பெண்கள் சென்றவுடன் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹுசூர், இது ஒரு கஷ்டமான வேலையாயிற்று, தேவையில்லாத ஒரு வேலையாயிற்று, உங்களது நேரம் பொன்னான நேரம் வீணாகி விடுகிறது என்று சொன்னார்களாம். ஏன் சொன்னார்கள் என்றால், ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு எழுத்து பணியில் மூழ்கியிருந்தார்கள், ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த பெண்கள் ஒரு 3 மணி நேரத்தை அவர்கள் வீணாக்கி விட்டார்கள் என்று கருதினார்கள். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்களுக்கு பதில் சொன்னார்களாம், இதுவும் மார்க்க பணிதானே, இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் கிடையாது, இவர்கள் ஏழை பெண்கள், இவர்களுக்காக நான் ஆங்கில மற்றும் யூனானி மருந்துகளை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். இது மிகவும் நன்மையுள்ள ஒரு வேலையாகும். நம்பிக்கை கொண்ட ஒருவர் இது போன்ற வேலையிலிருந்து சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது, அக்கறையற்று இருக்கக்கூடாது, இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அறிவுரை சொன்னார்களாம். ஆக கடுமையான எழுத்து பணி இருந்தது, மற்ற மார்க்க பணிகள் இருந்தது. இந்த பெண்மணிகள் மருந்து வாங்க வந்தார்கள், மருந்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. மருந்து வாங்கிவிட்டு அந்த பெண்மணிகள் செல்லாமல் உலக கதைகளை பேசுகிறார்கள், நேரத்தை வீணடிக்கிறார்கள். ஆனால் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் நீங்கள் எழுந்து செல்லுங்கள், எனக்கு மற்ற வேலைகள் இருக்கிறது என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், ஹசரத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒருவர் பேச ஆரம்பித்தால் அந்த நபர் தாமாகவே பேச்சை முடித்து கொண்டு செல்லாதவரை ஹசரத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பேச்சை அவரது பேச்சை நிறுத்த சொல்ல மாட்டார்கள், அவரது பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதே போன்ற ஒரு செயலைத்தான் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா வாசனல் ஜஸா. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்திற்கு ஆற்றிய தொண்டு தொடர்பாக எடுத்து கூறினீர்கள். நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை 2 விஷயங்கள் தான். இஸ்லாத்தினுடைய சாராம்சம் என்று பார்த்தால் இந்த 2 விஷயத்துக்குள் அடங்கிவிடுகின்றது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள், இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத், மனித குலத்திற்கு ஆற்ற வேண்டிய உரிமைகள். ஆக அந்த அடிப்படையில் ஹுக்கூக்குல்லா, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த உரிமைகளை வழங்கிய அதே வேளையில்
ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்திற்கு ஆற்ற வேண்டிய அந்த உரிமைகளை வழங்குவதிலும் ஒருபோதும் பின்தங்கி இருக்கவில்லை என்பதை நாம் உணர முடிகின்றது. அது மட்டுமின்றி அன்னார் மனித குலத்திற்காக அதிகமாக தங்களுடைய உள்ளத்தில் வேதனை கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பான பல்வேறு சம்பவங்களை அன்னாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகின்றது. பஞ்சாப் பகுதியில் பிளேக் நோய் மிக கொடூரமாக பரவி கொண்டிருந்த வேளையில் அது அன்னாரினுடைய உண்மைத்துவத்திற்கு ஒரு அத்தாட்சியாக சான்றாக கூட வந்தது. இப்படிப்பட்ட பிளேக் நோய் வரும் என்று அன்னாருக்கு முன்பாகவே இல்ஹாம் மூலமாக கனவு மூலமாக காட்டப்பட்டது. ஆக அந்த கனவு அந்த முன்னறிவிப்புகள் நிறைவேறி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட தருணத்திலும் கூட வரலாற்றில் வருகிறது, அன்னார் தொழுகையில் சஜ்தாவில் எந்த அளவுக்கு அழுதழுது துவா செய்தார்கள் என்றால், பிரசவ வலியால் ஒரு பெண் எப்படி துடிதுடிப்பாலோ அதுபோன்று துடிதுடித்து இறைவா இந்த மக்களை காப்பாத்து என்று துவா செய்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மனித குலத்திற்காக அன்னார் வேதனை கொண்டிருந்தார்கள் என்று. அது மட்டுமின்றி எந்த அளவுக்கு வருகிறது என்றால், ஒரு சம்பவம், இது 1907 நடந்த சம்பவம். ஏறக்குறைய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மரணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு அன்னாருடைய மகன் ஹஜ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹ்மத், ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். ஒருமுறை என்னுடைய தந்தை என்னை மிக வேகமாக அழைத்தார்கள். நானும் ஏதோ மிக முக்கியமான ஒரு விஷயத்தை என்னிடம் கூற போகிறார்கள் என்று எண்ணி ஓடி சென்றேன். எதற்காக அழைக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று ஆவலோடு சென்றேன். அப்பொழுது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்திரிகையை படித்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு செய்தியை காட்டினார்கள். அதில் ஒருவருடைய மரணம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனிதர் மரணித்து விட்டார் பாருங்கள் என்று அந்த செய்தியை எனக்கு காட்டினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹ்மத் சாஹிப் கூறுகிறார்கள், எனக்கு அப்போது சிரிப்பு வந்துவிட்டது. ஏனென்றால் அவருடைய மரணத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பது அவர்கள் அந்த தொனியில் அதை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதனுடைய வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? ஒருவர் மரணித்து விட்டால் யாருக்கு தொடர்பில்லையோ அவர்களுக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாதது போல் நாம் கண்டும் காணாதது போன்று சென்று விடுகிறோம், நமக்கென்ன ஆய்விற்று என்று. ஆனால் அன்னார் எந்த அளவுக்கு அதை சிந்தித்தார்கள் என்றால், இந்த மனிதனுடைய வீட்டில் இது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், அவர்கள் பின்விட்டு சென்றவர்கள் எந்த துக்கத்தில் இருப்பார்கள் என்று அந்த துக்கத்தை கூட உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி மிக கொடிய எதிரிகளையும் கூட அன்னார் மன்னித்து விட்டார்கள். அவர்களோடும் அன்போடும் அனுதாபத்தோடும் கருணையோடும் நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அது தொடர்பாக ஏதேனும் சம்பவங்கள் இருந்தால் கூறுங்கள். எல்லா நபிமாருடைய வரலாற்றையும் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் எதிரிகளையும் மிகவும் கண்டும் காணாமல் விட்டிருக்கின்றார்கள், மன்னித்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அன்னாரை பின் தொடர்ந்து வந்த ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலும் இதற்கான உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. உதாரணத்திற்கு எதிரியுடன் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கின்றார்கள் என்றால், முஸ்லிம்கள் மிக அதிகமான முறையில் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மிக கடும் எதிரிகளும் கூட இருந்தனர். அதில் ஒருவர் மீரிட்டிலிருந்து அகமது ஹுசைன் ஷௌகத் என்பவர். இவர் ஒரு பத்திரிகை எழுதி வந்தார், ஷஹனே ஹிந்து என்று அந்த பத்திரிகைக்கு பெயர். அந்த பத்திரிகையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி வந்தார். எந்த அளவுக்கு என்றால், அதற்கென்று ஒரு இணைப்பை அவர் வெளியிட்டார். அந்த பத்திரிகைக்கென்று தனி இணைப்பு பிரதியை அவர் வெளியிட்டு அந்த இணைப்பு பகுதி முழுக்க ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பற்றி மிகவும் அசிங்கமான முறையில் எழுத வேண்டும் என்பதற்காகவே அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அப்போ இதை பார்த்த மீரிட்டு ஜமாஅத்தே அஹ்மதியாவுடைய தலைவர் ஜனாப் ஷேக் அப்துல் ரஷீத் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமிடம் கூறுகின்றார்கள், இந்த ஷஹனே ஹிந்து பத்திரிகை இணை பத்திரிகையாக இப்போது வந்திருக்கின்றதே, இது சம்பந்தமாக நான் வழக்கு தொடுக்க இருக்கின்றேன், மான நஷ்ட வழக்கு தொடுக்க இருக்கின்றேன். ஏனென்றால் அதில் உங்களை குறித்து இந்த அளவுக்கு மிகவும் மானக்கடான முறையில், மிகவும் அவதூறான முறையில் அதில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அந்த சஹாபி எடுத்து வைக்கின்றார். இதை கேட்ட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால், நமக்கு இறைவனின் நீதிமன்றம் போதுமானது. நாம் இறைவனின் திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்காவிட்டால் அது பாவமாகும். ஆக நம்ம உலக கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை, நம்முடைய கோர்ட் எல்லாமே இறைவனுடைய கோர்ட்டு தான். இந்த இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும். அப்படி வழங்கலைன்னா அது பாவம் என்ற அளவுக்கு அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள் அந்த சஹாபிக்கு. அடுத்து கூறுகின்றார்கள், எனவே பொறுமை சகிப்புத்தன்மையுடன் நாம் நடந்து கொள்வது அவசியமாகும். ஆக அந்த அளவுக்கு மிக கடுமையான முறையில் தன்னை பற்றி விமர்சித்து எழுதப்பட்ட அந்த பத்திரிகைக்கு நான் மான நஷ்ட வழக்கு தொடக்கப் போகிறேன் என்று ஒரு அனுமதி கேட்கும்போது கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இப்போ இதிலிருந்து மிக பெரும் கடும் எதிரிகளிடம் கூட
அவர்கள் எந்த அளவுக்கு மிகவும் பெருமையுடன் பரிவுடன் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றது. இன்னொரு சம்பவத்தையும் நான் குறிப்பிடுகின்றேன். அதே போன்று கிறிஸ்தவ எதிரிகளுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணம், டாக்டர் ஹென்றி மார்டன் கிளார்க் என்பவர் அமிர்தசரஸில் மெடிக்கல் மிஷனினுடைய ஒரு மிஷனரியாக இருந்தார். கொள்கை பரப்பு செயலாளராக இவர் இருந்தார். இவர் தான் ஆதம் விவாதத்தில் கூட கிறிஸ்தவர் சார்பாக ஒரு தலைவராகவும் இவர் திகழ்ந்திருக்கின்றார். எனவே அந்த ஆதமோடு நடைபெற்ற அந்த விவாதத்தில் ஜங்கே முகத்தஸ் என்பது பற்றி நாம் ஏற்கனவே சென்ற தொடரில் பார்த்திருந்தோம். அந்த ஜங்கே முகத்தஸ் என்ற அந்த வாக்குவாதத்தில் இவர் ஒரு நாள் வாதியாகவும் கூட இருந்து செயல்பட்டிருக்கின்றார். 1897ஆம் ஆண்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இவர் ஒரு பொய்யான வழக்கு தொடுத்தார். அதாவது ஒரு கொலை வழக்கு தொடுத்தார். இவர் ஒருவரை கொன்று விட்டார் என்ற அளவுக்கு ஒரு பொய் வழக்கு தொடுத்தார். பிறகு அந்த ஆங்கிலேயர்களே இது பற்றி விசாரித்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மீது எந்த விதமான அப்படி ஒரு கொலை வழக்கும் இல்லை, அவர் யாரையும் கொல்லவில்லை என்ற அளவுக்கு மிகவும் கண்ணியத்துடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பிறகு எந்த அளவுக்கு என்றால் அந்த குருதாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கேப்டன் டிக்லஸ் என்பவர், அவரும் ஒரு கிறித்தவர் தான். அப்படி கிறித்தவராக இருந்தாலும் கூட அவர் எந்த அளவுக்கு நீதிமானாக செயல்பட்டிருக்கிறார் என்றால், அவர் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களை விடுவித்த பிறகு கூறுகின்றார், இந்த கிளார்க் மீது, டாக்டர் கிளார்க் மீது நீங்கள் மான நஷ்ட வழக்கு தொடுக்க விரும்புகின்றீர்களா? ஏன்னா அவர் உங்கள் மீது இந்த அளவுக்கு ஒரு பொய்யான வழக்கு தொடுத்திருக்கின்றார். நீங்கள் விரும்பினீங்கன்னா மான நஷ்ட வழக்கு கூட அவருக்கு தொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அவர் கூறுகின்றார். இதை கேட்ட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிறித்தவர்களோடு கூட எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், எனது வழக்கு வானத்தில் இருக்கிறது என்று கூறினார்கள். நான் அவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு எதுவும் தொடுக்க விரும்பவில்லை. காரணம் என்னுடைய வழக்கு என்பது வானத்தில் இருக்கிறது என்று கூறி அவர்கள் முடித்ததாக வருகிறது. ஆக இதுதான் கிறிஸ்தவர்களோடு கூட அவர்கள் நடந்து கொண்ட முறை என்று நாம் வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா வாசனல் ஜஸா. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எதிரிகளோடு எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்று இரு உதாரணங்களை எடுத்து வைத்தீர்கள். ஒரு முஸ்லீம் எதிரி, இன்னொருவர் கிறித்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். 2 மார்க்கங்களை தொடர்பாக கூறிவிட்டீர்கள். எனவே இந்துக்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை எடுத்து கூற ஆசைப்படுகின்றேன். அதாவது அன்னாருடைய காலத்தில் ஆரியர்கள் மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். காதியானினுடைய ஆரியர்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக விருந்தினர்கள், அன்னாருடைய சஹாபாக்கள் வெளியூர்களிலிருந்து வந்தால் அவர்களுக்கு இடையூறுகள் செய்வார்கள். எந்த அளவுக்கு அதில் எல்லை தாண்டி சென்றார்கள் என்றால், அவர்களின் மீது அசுத்தங்களை, கழிவுகளை அவர்கள் மீது போட்டதாகவும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி ஒரு முறை ஒரு சஹாபி, சையத் அஹ்மது நூர் என்பது அவருடைய பெயராகும், அவர் வெளியூரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து காதியானுக்கு வருகின்றார். காதியானில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக அவர் பணிகளை தொடங்குகிறார், கட்டுமான பணிகளை தொடங்குகின்றார். அப்பொழுது சில ஆரியர்கள், இந்துக்கள், அந்த சஹாபியிடம் வந்து சண்டைக்கு இழுத்து அவரையும் அவருடைய தம்பியையும் மிக மோசமான முறையில் அடித்து விடுகின்றனர். அந்த சண்டையில் ஒரு பிராமணரையும் அடித்து விடுகின்றனர். அவர் ஒரு இளைஞர், அவருக்கும் காயம் பட்டு விடுகின்றது. அவருடைய நெத்தியிலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பித்து விடுகின்றது. இது போன்ற சம்பவங்கள் ஏன் நடந்து வந்ததுன்னா, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சில உறவினர்கள், மிர்சா இமாமுத்தீன் போன்றவர்கள் அந்த ஆரியர்களுக்கு சப்போர்ட் செய்து வந்தார்கள். அதாவது இவர்களுக்கு துன்பம் கொடுப்பதில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வந்தார்கள். அந்த காரணமாகத்தான் இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைவேறி வந்தது. அப்போ அவர்கள் மூலமாகவே இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில சஹாபாக்கள் சென்று மிர்சா இமாமுத்தீன் சாஹிபிடம் கூறுகின்றார்கள். அதாவது சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்பதற்காக. இருந்தாலும் அவர் அதற்கு முன் வரவில்லை. ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து விட்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் கூட அவர்களும் கூட இதை நாம் ஒருபோதும், அதாவது வழக்கு ஆக்கக்கூடாது, போலீஸுக்கு எடுத்து செல்லக்கூடாது, நாம் சமாதானமாக சென்று விட வேண்டும், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த மிர்சா இமாமுத்தீன் சாஹிப் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரின் தூண்டுதலால் அந்த யாருக்கு அடிபட்டதோ அந்த பிராமணர், அவர் சென்று வழக்கு தொடுத்து விடுகின்றார் 3 பேர் மீது. பிறகு அது வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. விசாரிக்கக்கூடியவர் விசாரித்து உண்மையிலேயே எவர்கள் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தார்களோ அந்த ஆரியர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று நிரூபணமாகின்றது. 2 முறை விசாரணை முடிந்து 3வது முறை தீர்ப்பு வர இருக்கின்றது. நிச்சயமாக குற்றவாளிகள் 16 பேர், அதில் 16 பேர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 16 பேருக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும் என்கின்ற அளவுக்கு வழக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்பொழுது அவர்கள் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகின்றார்கள். வந்து அவர்களிடம் விண்ணப்பிக்கின்றார்கள், நீங்கள் முயற்சி செய்தால்
இந்த தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்று. அப்பொழுதும் கூட கண்டிப்பாக நான் அதைத்தான் விரும்புகிறேன், சமாதானத்தையே விரும்புகிறேன், தண்டனை வழங்கப்பட வேண்டாம் என்று ஒருவரிடம், தன்னுடைய ஒரு சஹாபியிடம் செய்தி சொல்லி அனுப்புகின்றார்கள். நீங்கள் சென்று அந்த நீதிபதியிடம் கூறுங்கள் என்றால் போலீஸே அவர்கள் மீது போலீஸ் போட்ட வழக்கு. கண்டிப்பாக அவங்க தான் போட்ட வழக்கை ஒருபோதும் விடணும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். எனவே இது சாத்தியமில்லை என்று எண்ணினார்கள். அந்த ஜட்ஜும் கூட அவ்வாறு தான் கூறினார்கள். பிறகு சிந்தித்து விட்டு கூறினார்கள், மிர்சா சாஹிபே இவர்களை மன்னித்து விட்டு பிறகு நான் என்ன செய்ய முடியும் என்று கூறி அவரும் அந்த தண்டனையிலிருந்து அவர்களை விடுவிக்கின்றார்கள். ஆக இவ்வாறு அன்னார் மார்க்கங்களை கடந்து எல்லா எதிரிகளையும், அது எந்த அளவுக்கு மோசமான எதிரிகளாக இருந்தாலும் சரி, எம்பெருமானார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முன்மாதிரியை முழுமையான முறையில் பின்பற்றியவாறு அந்த அனைத்து எதிரிகளையும் மன்னித்து விட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. இது போன்ற பல சம்பவங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது. இருந்தாலும் நேரம் அதற்கு இடம் அளிக்கவில்லை. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை எட்டிவிட்டோம். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புகின்றது. இருந்தாலும் கூட நேரம் அதற்கு இடம் அளிக்கவில்லை. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை எட்டிவிட்டோம். நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் உங்கள் முன் வைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்னார் கூறுகின்றார்கள், என்னை பொறுத்தவரை அனுதாபத்தின் வட்டம் என்பது மிகவும் பரந்ததாகும். எந்த ஒரு தனிநபரையும் சமுதாயத்தையும் அதிலிருந்து விலக்கி வைத்தல் கூடாது. முஸ்லிம்களிடம் மட்டுமே நீங்கள் அனுதாபத்தை மேற்கொள்ளுங்கள் என்று இன்றைய அறிவினர்கள் கூறுவதை போன்று நான் கூற மாட்டேன். நான் கூறுகின்றேன், நீங்கள் இறைவனுடைய அனைத்து படைப்புகள் மீதும் அனுதாபம் கொள்ளுங்கள். அவர் இந்துவாக இருந்தாலும் வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரியே, தனது சமுதாயத்துக்கு மட்டுமானதாக எவர் அனுதாபத்தை ஆக்கிக் கொள்கின்றாரோ அதுபோன்ற மக்களின் கூற்றை நான் விரும்புவதில்லை. எனவே இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடித்ததாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.